ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈகுரு ப்ளஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப குயிக்கான ஈஸியான ரொம்ப டேஸ்டியான பாயாசம் எப்படி செய்கிறது அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா பச்சரிசி, அப்புறம் பால், கண்டென்ஸ்டு மில்க், பால்கோவா, குங்குமப்பூ இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர நெய், முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய். ஸோ இது இருந்தால் போதும், நம்ம இந்த பாயசம் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு அரை கப் பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம ஊற வச்ச பச்சரிசியை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது கூட பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம 2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறோம். பால் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா கூடும். அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கரில் ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசியும் பாலையும் நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸோ மேஷ் பண்ணால் பாயசத்தில் இந்த அரிசி தெரியாமல் நல்லா சூப்பராக நல்லா வரும். இதுக்கு குருணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, குருணை நொய்யின்னு சொல்லுவாங்க. நொய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த இதில் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறோம். அண்ட் 100 கிராம் பால்கோவா இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க, நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ இது கூட வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கடாயில் நெய்யை சூடு பண்ணிக்கிறோம். சூடானதும் முந்திரி, அதாவது உலர் திராட்சை அண்ட் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். இந்த பொருட்களை எல்லாம் பாயசத்தில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுவையான பாயசம் ரெடி. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக என்ன பாயசம் பண்ணிடலாம். ஸோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பாயசம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ பூஜைக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்துறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாயசம் உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.